Hi friends, Assalamualaikum. Welcome back to Zeyad Sauce. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பலாப்பழம் போலி ஜாக்ஃப்ரூட். ஜாக்ஃப்ரூட் உள்ள இருக்கிற சீட்லாம் வெளியே எடுத்துட்டு பேஸ்ட் பண்ணுங்க. ஒரு பவுலில் 1 கப் மைதா, ஒரு பின் சால்ட், ஒரு பின் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டிக்கியாக பிணைஞ்சிக்கோங்க. அரை கப் எண்ணெய் போட்டு ஊற வைங்க. அரை கப் தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காவை நல்லா வதக்குங்க. அரை கப் வெல்லம் ஆட் பண்ணுங்க. இப்போ ஒரு மெல்ட் ஆன பலாப்பழ பேஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் சேரணும். இப்போ நம்மளுக்கு ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. 1/3 கப் தேங்காய் ஆட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம சூப்பர் பலாப்பழம் ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது. சின்ன பால் ஷேப்பில் எடுத்து வாழை இலை இருந்தால் அதில் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நடுவில் அந்த ஸ்டஃபிங்கை வைங்க. சைடில் இருந்து ஓவனாக க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ மெதுவாக நடுவில் இருந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த ஸ்டஃபிங் எல்லா பக்கமும் பரவணும். அந்த ஸ்டஃபிங் மேலே இருக்கிற மாதிரி தெரியணும். எங்கே குண்டாக இருக்கோ அங்கே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போ நம்ம போலி ரெடி. டோஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணிக்கோங்க.
தக தகன்னு மின்னும். நம்ம நல்லா ஊற வச்சதுனால சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட் வீடியோ பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை டைம். பாய் பாய். சரி, நெக்ஸ்ட்